நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூறும். ஒரு தேசம் காக்கப்படுறதுக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளை தேவை. நாமே களையா மாறிட்டோம்னா 40 days. நம்பிக்கை தளர விடாதிருங்கள். உங்க கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் காக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கோதுமையாய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையாய், பொல்லாங்கனால் அல்ல மனுஷகுமாரனால் ராஜ்யத்தின் புத்திரராய் உருவாக்கப்படணும். நாம் அதே ராஜ்யத்தின் புத்திரரால தான் இந்த தேசம் காக்கப்படுகிறது. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ள தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர்களவா? பின்னை அதில் கிளைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையும் என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது இயேசு ஒரு கடற்கரை ஓரத்தில் நிற்கிறார். கூட்டம் ஜாஸ்தியானதும் ஆண்டவர் ஒரு படகுல ஏறி உக்காந்து அநேக விஷயங்களை அவர் உவமைகளாக சொன்னதை பார்க்க முடியும். ஆங்காங்கே உவமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 13வது அதிகாரத்தில் தான் முக்கியமாக அநேக ஊமைகளுக்காகவே எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த 13வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற உவமையை குறித்து சொல்ல வேண்டுமானால், அதாவது உவமை என்பது பூமியில் உள்ள கதைகள், ஸ்டோரிஸ், பூமியில் உள்ள காரியங்களை வைத்து பரலோக அர்த்தத்தை வெளிப்படுத்துவது தான் உவமை. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை இருக்கிற வண்ணமாகவே சொன்னால் நம்ம யாருக்குமே புரியாது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம பின்ன புரிஞ்ச மாதிரி தலையாட்டும், ஆனால் நமக்கு புரியலைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பூமியில் உள்ள காரியங்கள் பாருங்க, அவர் கடலில் இருக்கிறார், ஜனங்க தரையில் இருக்கிறாங்க. அப்போ நிலத்தில் விதைக்கிற காரியம், கடலில் மீன் பிடிக்கிற காரியம், இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டோரி போல் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். சொல்லி கொடுத்து அதில் இருக்கிற பரலோக அர்த்தங்கள் அதை அவர்கள் விளங்கி கொள்வதற்காக ஆண்டவர் உவமைகளின் வழியாக, ஏன்னா தேவராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம சரியாக உள்வாங்கினா மட்டும்தான் நம்முடைய பார்வையிலும் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய எதிர்பார்ப்பிலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாகும். எனவே தான் தேவராஜ்யம் நம்ம நினைக்கிறது மாதிரியே கிடையாது. ஏன்னா இவங்க பார்த்த ராஜ்யம் எல்லாம் ரோம ராஜ்யம். ஆமாம், ரோம ராஜ்யம். தேவராஜ்யம் என்பது இந்த பூமிக்குரிய ராஜ்யமே அல்ல. அது நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஊமைகளின் வழியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதிலும் விசேஷமாய் எல்லா ஊமைகளுக்கும் இயேசு அர்த்தம் சொல்கிறதாட்டும் பைபிளில் இல்லை. ஆனால் 2 ஊமைக்கு அவரே அர்த்தத்தையும் சொல்லிடுறார். அதில் ஒரு ஊமை என்ன ஊமை? விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான், அதுக்கான மீனிங்கையும் அவரே சொல்லிட்டார். அதனால் நம்ம போட்டு குழம்ப தேவை இல்லை. அதே போல் அவர் அர்த்தம் சொன்ன இன்னொரு உவமை உண்டு என்றால் அது இந்த உவமை. இதுக்கும் இயேசு அர்த்தம் அவரே அதோடைய மீனிங்கை சொல்லிடுவார். எங்கே இருக்குது? அதனுடைய 37 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், அதில் அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். நிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலகம் அப்படிங்கிறார். இந்த நல்ல நிலை விதைக்கிறது யார் அப்படின்னு 37 இருக்கிறது, மனுஷகுமாரன். ஆமே, மனுஷகுமாரன். ஃபஸ்ட்டு சொன்ன உவமையில்
இந்த விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான். அதுல நிலம் என்பது எதை வைத்து சொல்லுவார் சொல்லுங்க? இதையான நம்மளை வச்சுதான். அந்த இடத்துல நிலம் என்று மென்ஷன் பண்றது நம்மை, இங்கே நிலம் என்று கர்த்தர் மென்ஷன் பண்றது உலகத்தை. அப்போ ஊமைக்காக ஒரு காரியத்தை புரிய வைப்பதற்காக இப்படி மாற்றி சொல்றது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம வசனத்தை மாற்றக்கூடாது, ஆனால் புரிவதற்காக எக்ஸாம்பிள் இந்த காரியத்தை இப்படி சொன்னால் அது ஜனங்களுக்கு எளிதாய் புரியும் என்றால் அந்த காரியத்தை எப்படி சொல்வது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அதான் ஆண்டவரே அந்த டீச்சிங் மெத்தடை நமக்கு காட்டி தரார். ஆமாம், நம்ம உடனே என்ன குழம்பு, அப்போ நிலம்னாலே அது இருதயம்தான், வேற எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நமக்கு பைபிள் என்ன செய்யாது தெரியுமா, புரியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கென்றும் ஒவ்வொரு காரியத்தை நாம் உள்வாங்குவதற்கென்றும் எழுதப்பட்டிருக்கிறது. புரியும்படி சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ எசேக்கியேல் 47 அப்படின்னாலே ஆமாம், நமக்கு மைண்டில் என்ன தான் ஓடும் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அதாவது திரள் கூட்டம் இருக்கும்போது வாயசிச்சாலும் தெரியாது, இப்போ நீங்கள் லைட்டாக கண்ணசைச்சாலே தெரியும். ஆமாம், அதனால் தப்ப முடியாது. இப்போ எசேக்கியேல் என்ன எசேக்கியேல் 47 கணக்கால் தண்ணி, அந்த தண்ணினாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும், ஹோலி ஸ்பிரிட் ஞாபகம் வரும். இப்போ புரிவதற்காக இங்கே பாருங்கள், ஆண்டவரால் ஒருத்தங்க நடத்தப்படும் போது கடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லெவல் வரும்போது ஆண்டவர் அதுக்கு மேலே அளக்க மாட்டார், திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார். அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்து சொல்லும்போது அது அந்த இடத்துல அது செட் ஆகும். ஆமாம், அந்த நேரத்தில் நம்ம போய் இல்லை இது ஹோலி ஸ்பிரிட் எல்லாம் சொல்லியிருக்கு, நீங்கள் ஏன் இதை கொண்டு வந்து இங்கே இணைக்கிறீங்க, இப்படி போட்டு என்ன செய்யக்கூடாது, குழப்பம். அதுக்கு தான் நான் இப்போ இதை எடுத்து சொன்னேன். ஆமாம், அந்த ஜீசஸ் பேசும்போது கொஞ்சம் முன்னாடி தான் என்னாட்ட ஒரு ஓமையில் நிலம் என்பது இருதயம் அப்படிங்கிறீங்க, கொஞ்ச நேரத்தில் நிலம் என்பது உலகம் அப்படிங்கிறீங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி இல்லை, நம்ம அதில் உள்ள சத்தியத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அங்கே என்ன சொல்ல வருகிறார், எதற்காக இதை சொல்லுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். தேவனோடு யாரையும் ஒருபோதும் ஒப்பிடவே முடியாது. முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆனால் அவரே ஒரு உவமையை சொல்லுவார். சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்காக அவர் யாரை கொண்டு வந்து நிறுத்துவார்னா, உள்ளதிலே மோசமான ஒரு அதிபதியை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி இருந்தான், அவன் எங்கே இருக்கிறான், அவர் எங்கே இருக்கிறார். ஆமாம், எதுக்கு இதை சொல்ல வர்றாருன்னா, இவர் அவனே இறங்குறான் பாரு. அப்போ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்தில் அவர் அப்போ தேவன் சொல்ல வர்ற விஷயம் நம்ம பைபிளில் இப்படி தான் பார்க்கணும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், இது புரியாததுனால தான், இது தெரியாததுனால தான் அநேகர் வேதத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரட்டுறாங்க, வேதத்தை புரட்டுறாங்க. அதனால தான் ஒத்த வாக்கியங்களோடு டிபேட்டுக்கு வருவாங்க. ஒத்த வாக்கியங்களோடு வரவங்கள்ட்ட நம்ம மற்ற வாக்கியத்தையும் காட்டி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தான் ஒருத்தர் வந்தார் ஒத்த வாக்கியத்தோடு பல வருஷத்துக்கு முன்னாடி. மற்ற வாக்கியத்தையும் காட்டி கொடுத்த போகிறோம். இப்போதும் கிருபையினால் அவர் நம்ம சர்ச்சு பிலீவர். ஆமே, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணல, அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சு பிலீவர். இப்போ நல்ல பிள்ளை மாதிரி பின்னாடி இருந்துட்டு போயிடார். ஆமாம், அதனால தான் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. ஏனென்று இதுக்கு சொல்ல பைபிளில் அதனால இயேசு சொல்லுவார் தெரியுமா, என்னில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்ட்டு. அப்போ சிலர் இடறதுக்கும் என்ன ஆகிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆமே, 1 பேதுரு 2 அதிகாரத்தில் அங்கே ஆவியானவர் பேதுருவை கொண்டு எழுதுவார் தெரியுமா, எதுனா வசனம்? ஆமென் 6-7 பாருங்கள், வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் விசுவாசிக்காதவர்களுக்கு வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று.
அப்போ நீங்கள் அதை வந்து நம்பலை அப்படின்னா அந்த கல்லாலேயே நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? விழுந்துருவோம். அதான் ஜீசஸ் சொல்லுவாங்க, நீ என்னல் இடர். நிறைய பேர் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவரை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க, அவர் சொல்ற மீனிங் புரியாம இவர் எப்படி நமக்கு சாப்பிட தருவார்? ஆமே, அவங்களுக்கு புரியவில்லை. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே இவங்க எப்படி பார்த்துருக்கணும்? ஆபிரகாம் உண்டாக்கு முன்னாடி இவர் இருக்கிறாருன்னா இவர் யாராக தான் இருப்பார்? தேவனா இருப்பார். இவங்க எப்படி பார்த்தாங்க? இவனுக்கு இன்னும் 50 வயசு ஆகலையோ. ஆமே. இதனால என்னாச்சு? விசுவாசித்தவங்க கூட கொஞ்ச நேரத்தில் இயேசு மேலே கல்லெறிகிறதுக்கு கையில் கல் எடுத்துட்டாங்க. எப்போவுமே பைபிள் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோட, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். ஆமே. காரணம் இந்த நாட்களில் அநேகர் ஈவன் இந்த துருபதேசக்காரங்களை பாருங்க, இந்த யெகோவா ஒன்லின்னு சொல்லிட்டு வரவங்க இருப்பாங்க, ஜீசஸ் ஒன்லின்னு சொல்லிட்டு வரவங்க இருப்பாங்க, ஹோலி ஸ்பிரிட்டை இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்க இருப்பாங்க. இவங்க பிரச்சனைலாம் என்ன அப்படின்னா, அந்த ஒத்த வாக்கியங்களை தூக்கிட்டு வருவாங்க. சில வாக்கியங்களை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க, வேதத்தில் அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆமாம், என்னை கண்டவன் பிதாவை கண்டா என்று இயேசு சொல்லுறது, அந்த ஒரு வார்த்தையை தூக்கிட்டு வருவாங்க. பாரு, இயேசு தான் அப்போ யாரு? பிதா. இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுவார், இங்கே பாரு, நான் தான் பிதா என்றல்ல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை அனுப்பினவர் இப்படிங்கிற வேர்டை அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜீசஸ் தான் ஹோலி ஸ்பிரிட்டாக வருவார்னு சொல்லுவாங்க. இயேசு தெளிவாக சொல்லுவார், வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு. ஆமென். இன்னொரு இடத்துல அவரே சொல்லுவார், நான் வருவேன் அப்படிம்பார். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, அந்த திருத்துவ தேவன் இருக்கிற, திருத்துவங்கிற வேர்டு பைபிளில் கிடையாது. ஆமென். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன், இவங்க வந்து ஒன்றா இருக்கிறாங்க. இவங்களை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதனால பரிசுத்தவான்கள் அதை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா? திருத்துவம் அப்படிங்கிறது. அதாவது 3 persons in one substance, ஒரே தன்மையுள்ள மூவர். இவங்களை பிரித்தே பார்க்க முடியாது. ஆமாம், 3 பேருக்கும் தனியாக ஒரு ஸ்தோத்திரம் போட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஆமாம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் உண்டு, இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அதை சொல்ல வைப்பார், உச்சரிக்க வைப்பார். நீங்கள் அதிகமாக இயேசுவோடு உறவாடுறீங்கன்னா அதில் ஆவியானவருடைய செயல் இருக்கிறது. பிதாவுக்கு அதில் தான் ரொம்ப பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதா தீர்மானிக்கிறார், இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்துகிறார், ஆவியானவர் அதை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வேதத்தில் நமக்கு என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? டவுட் வந்துடவே கூடாது, சந்தேகம் வந்துடவே கூடாது. வந்துட்டுனாலே அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு இடறுதலுக்கான கல்லாக மாறிடும். அதனால் நீங்கள் அறிவுக்கு ரொம்ப இடம் கொடுக்காம ஆவியானவருக்கு ரொம்ப இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் பைபிள் காலேஜ் முடித்து நாஸ்திகரானவர்கள் இருக்காங்க. ஆமென். அதாவது எல்லாரும் இல்லை, சில. ஏன்னா அது ஓவரா ஆமாம், ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தைக்காய் காத்திருந்து நீங்கள் அப்படி தான் பைபிள் படிக்கணும். கர்த்தருக்கு ஓவராக படித்து, ஏன்னா யார் என்ன எழுதி போட்டிருக்கிறானே தெரியாது. நெட்டில் இருக்கிறதுல பாதிக்கு மேலே என்ன தான் தெரியுமா? கல்ட்டு குரூப்பால் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது தான். அவங்க வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், இடையில ஒன்று அப்படி மெதுவாக சொருவிடுவாங்க. சிம்பிளாக அந்த ஜீவ விருட்சத்தை ஹைட் பண்ணிவிட்டு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டுறது மாதிரி இதான் இன்னைக்கு போயிட்டே இருக்குது. சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வரும். ஆமாம், எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் பைபிள் மேலே மட்டும் என்ன வந்துடவே கூடாது தெரியுமா? டவுட் வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் மேலே, கர்த்தருடைய வல்லமை மேலே, ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நமக்கு சந்தேகம் வந்துடவே கூடாது. நம்ம விசுவாச ஓட்டம் என்பது பேதுரு கடல் மேல் நடப்பது போல தான். கொஞ்சம் டவுட் வந்தாலும் நம்ம எந்த இடத்துல நிற்கிறோமோ அதில் அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். எனவே தான் நல்ல தெளிவோடு நமக்கு வந்து ரொம்ப அறிவு அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது. நம்முடைய அழைப்பே என்ன தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்த. பைத்தியத்துக்கு அறிவு கூடிட்டுனா ரொம்ப ஆபத்து.
அதுக்காக படிக்கக்கூடாது. நீங்கள் படிங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு பைபிள் மேலே ஒரு சந்தேகத்தை கொடுக்குற எந்த டாக்டரினும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்டும் சரி, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. பைபிள் மேலே, ஜீசஸ் மேலே பைபிள் வந்து எல்லாமே காட்டும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தெளிவாய் காட்டாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல ஒரு லைனில் சொல்லி முடிச்சிருக்கோம். அதை வச்சுட்டு பிரச்சனைக்கு வருவாங்க. இது சொன்னதுனால சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்துட்டு போவார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். இது ஒரு இடத்துல சொல்லியாச்சு. இனி எல்லா இடத்துலையும் இதை எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடுவில் இருக்கணும். அவங்க எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. உடனே வந்துடுவாங்க, இது எந்த நாமத்தில் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க போகிறோம். அது பாருங்க, இயேசு சொல்லிட்டார். எதுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் சொல்கிறார் அப்படின்னா, நீ எதை மறுதளிக்கிற கூடாது தெரியுமா? இதை மறுதளிச்சிடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஜீசஸ் ஒன்லி குரூப் வந்து எந்த நாமத்தை மட்டும் எடுப்பாங்க தெரியுமா? அதை சொல்ல மாட்டாங்க. ஆமாம், இயேசு நாமத்தை மட்டும். நமக்கு இயேசு நாமந்தான். ஆமாம். ஆனால் வந்து அதுக்காக பிதாவை மறுதளித்து ஆவியானவர் இல்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட செயல் இருக்கவே கூடாது. அதனால தான் பைபிளில் வந்து தேடி வாசிக்கணும். ஒரு இடத்துல டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், இன்னொரு இடத்துல ஒரு லைனில் சொல்லி முடிச்சிருக்கோம். அவ்வளோதான். 4 சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். ஒரு மேட்ரு வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், இன்னொரு இடத்துல அதே மேட்ரு ரொம்ப சிம்பிளாக எழுதி முடிச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, எல்லாத்தையும் எழுத இது தாங்காது. இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டதே நம்மை தேறினவர்களாய் நிறுத்துவதற்காக. நாம் சரித்திரம் படிப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த உவமையில் நிலத்தை என்னன்னு சொல்றாருன்னா, நிலம் என்பது உலகம். இந்த உலகம், பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. அதே நேரத்தில் இந்த உலகம் யாருக்குள் இப்பொழுது கிடக்கிறது? பொல்லாங்கனுக்குள். சூப்பர், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ அந்த ஒரு தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. நல்ல விதையை விதைக்கிறவர் யார் அப்படின்னா, மனுஷகுமாரன். மனுஷகுமாரன். களைகளை விதைக்கிறது யாரு? பொல்லாங்கன், பிசாசு, சத்துரு, பிசாசு. ஆமென். அறுப்பு என்பது உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யார் தெரியுமா? தேவதூதர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? களைகளை எல்லாம் சேர்த்து அக்கினியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அடுத்த வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊமைக்கு அழகான ஒரு மீனிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ ஊமையும் சொல்லியாச்சு, ஊமைக்கு மீனிங்கும் சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம இதில் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ஊமையும் சொல்லியாச்சு, ஊமைக்கான அர்த்தமும் சொல்லியாச்சு. அப்போ பைபிள் ஸ்டடி முடிஞ்சு ஆக்சுவலாக. ஆமாம், சென்று வாருங்கள், பைபிள் ஸ்டடி முடிந்தது அப்படி சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் அனுப்பலை. ஏன்னா இதில் கர்த்தர் நம்மோடு சில காரியத்தை பேச விரும்புகிறார். நமக்கு ஒரு மெசேஜ் இதில் வச்சிருக்கிறார். அதை தான் நம்ம ஒரு மணி நேரம் கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7 காரியங்களை நான் 7 தான் நினைக்கிறேன். 7 காரியங்களை ஆமென் சொல்லி நம்ம அதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். முதலாவது தேவனால் விதைக்கப்பட்டவர்கள். தேவனால் விதைக்கப்பட்டவர்கள் இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தின் புத்திரர். தேவனால் விதைக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தைக்கு அதை இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், தேவனால் உருவாக்கப்படுகிறவர்கள். உருவாக்கப்படுகிறவர்கள். ஒரு விதையை சும்மா ஒரு இடத்துல போட மாட்டாங்க. அந்த இடத்த நல்லா உழுது அதுக்கப்புறம் தான் அந்த விதையை அதில் போடுவாங்க. அந்த விதை போடப்பட்ட இடத்துல அதற்கான தண்ணீர் ஊற்றப்படும், அதற்கான உரம் போடப்படும், அதற்கான வேலி அமைக்கப்படும். இப்படி
அது 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 வளர்ந்து கனி கொடுக்கிறது வரைக்கும் ஒருவருடைய பராமரிப்பில் அது இருக்கும். ஆமென். தேவனால் விதைக்கப்பட்டவர்கள், இவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப ராஜ்யத்தின் புத்திரர் யார் அப்படின்னா, ஆமென், எல்லாரும் ராஜ்யத்தின் புத்திரர் கிடையாது. யார் தேவனால் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்களே ராஜ்யத்தின் புத்திரர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் மனிதனை எப்படிதான் படைத்தார் தெரியுமா? ரொம்ப செம்மையானவனாகவும் ரொம்ப நல்லவனாகவும் படைத்தார். God always begins with good seed. ஆமென். ஆண்டவர் எப்பவுமே அவர்கிட்ட என்ன கிடையாது தெரியுமா? தீமை கிடையாது. தீமை தேவனிடத்தில் சேருவதில்லை என்று இருக்கு. ஆமென். நமக்கு சிருஷ்டிப்பை நீங்க பார்த்தாலே தெரியும். சிருஷ்டிப்பு, பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஆழத்துல இருள் இருந்துச்சு. ஆண்டவர் வெளிச்சத்தை தான் முதல்ல கட்டளையிடுகிறார். முதல் படைப்பே வெளிச்சம், வெளிச்சம். ஆனா சூரியன் எத்தனாவது நாள் படைச்சார்? 4வது நாளா? 4. ஆமா. நமக்கு வெளிச்சம் எங்க இருந்து வருது? சொல்லுங்க. கரெக்ட் தான், சூரியன்ல இருந்து வருது. ஆனா கர்த்தர் சூரியனை எத்தனாவது நாள் படைத்தார்? 4வது நாள். அப்ப முதல் நாள் வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? கர்த்தரே வெளிச்சம், அவருடைய மகிமை தான் வெளிச்சம். ஆமே. நம்ம எதுக்கு இதை சொல்றேன்னா, ஐயோ இது இருந்தாதான் இது கிடைக்கும் அப்படி அல்ல. நீ காற்றையும் மழையும் காணாவிட்டாலும் உன் வாய்க்கால தண்ணீரால நிரப்பணும்னு கர்த்தர் தீர்மானித்தால் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அதன் பிறகு மனிதனை படைத்தார். 1வது அதிகாரம் ஆதியாகமம் 27வது வசனத்திலே தேவன் மனிதனை படைத்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக, அவ்வளவுதான், தம்முடைய சாயலாக. அப்போ ஆண்டவர் மனுஷன் தீமை செய்யணும்னு அவர் தீர்மானிச்சிருந்தா அவன் தள்ளப்பட்டவன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவருடைய மனசு எப்படியோ அப்படி கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சாயலாக. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எங்க சாயலாக சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எழுதணும்? அதான் பைபிளில் இடம் இல்லைன்னு எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்களே. ஆமென். உண்மையில நம்மளெல்லாம் எழுத விட்டுருந்தா நம்ம இன்னும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது குறித்து எழுதி தீர்த்திருக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய மேட்ரு திருக்குறள் மாதிரி எழுதி முடிச்சிட்டார். ஆதியிலே தேவன் முடிஞ்சு. எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய விஷயம். ஆமென். ஒரு மேட்ரே இல்லாமல் ஆக்கிட்டார் அவர். ஆனால் மனுஷனை எழுதுறத மட்டும் டீட்டெயிலாக எழுதுறாரு. அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே. எதுக்கு இந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் ராஜ்யத்தின் புத்திரராய் தான் உருவாக்குகிறார். தம்முடைய அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று. 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின. உண்டாக்கி, அடுத்து உருவாக்கின. ஆமென். மனுஷனை அதிலே வைத்தார். தேவன் ஒன்றை உண்டாக்குறது எப்படி உண்டாக்குவார்? உண்டாகட்டும், அவ்வளவுதான். ஆனா உருவாக்குறது இப்போ இந்த இடத்துல அவர் எதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? ஏதேனுக்கா ஆதாமுக்கா? ஆதாமுக்கு. நம்ம எதுக்கு நம்ம வாழ்நாள் லட்சியமே ஏதேன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்நாள் லட்சியமே ஆதாம். அவர் உட்கார்ந்து லேவி புத்திரரை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏதேனை உண்டாக்கிட்டார். முடிஞ்சு. தம் உருவாக்கின தேவனால் யார் உருவாக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற லைஃபுக்கு பேரு தான் ஏதேன். இன்னைக்கு உருவாக்கப்படுகிற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கிறார்.
எடுக்கிறார் எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பாட்டு பாடுவோமே, மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர், புடமிடப்பட்ட. ஆமென். அந்த மண்ணு உருவாக்கப்படுகிறத பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு சும்மா அந்த மண்ணெல்லாம் எங்கேருந்தோ எடுத்து கொண்டு வந்து வெளியே போட்டிருப்பாங்க. இந்த வார்த்தையானவரேங்கிற பாட்டு ஷூட் பண்ணது அந்த மாதிரி ஏரியாவில் தான். பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். வெளியே அப்படி மண்ணு குமிஞ்சிருக்கும், அதில் நாய் படுத்து கிடக்கும், கோழி அதுக்கு மேலே ஓடும், யாரெல்லாமோ வருவாங்க போவாங்க. ஆமாம் ஆமாம். திடீர்னு உள்ளேருந்து அந்த குயவன் வருவார், கொஞ்சம் மண் அப்படி எடுப்பார், எடுத்து அப்படியே போய் அதில் அப்படி தண்ணி ஊற்றும் போது அப்படி குழு குழு குழுன்னு இருக்கும். இந்த வெயிலில் கிடந்த எனக்கு பின்மாறின்னு சொல்லதுக்குள்ள ஒரே மிதி மிதி, அப்படி மிதிச்சு 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 கண்ணெல்லாம் தள்ளி, மண்ணுக்கு கண்ணு தள்ளி, ஆண்டவரே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அடுத்து அப்படியே கொண்டு போய் திரிகையில் வைப்பார். அப்படான் இருக்கும்போது தலை கறக்கும், அப்படியே கறக்க விடுவாங்க பாருங்க. போதும் போதும். ஆமென். அப்படியே கறக்கும் போது அப்படி ரெண்டு கையும் அப்படியே இருக்கும், அப்படி உருவாகி வரும். அப்படியே எடுப்பாங்க. முடிஞ்சுன்னு பார்த்து அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கல் ஏதோ ஒட்டி இருக்கும், அதை அப்படி தோண்டி எடுப்பாங்க. சின்ன ஒரு இதை வச்சு அப்படி ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் இப்படி தீயில காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் வைப்பாங்க. ஆமென். ராஜ்யத்தின் புத்திரர் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னாலே தேவனால் உருவாக்கப்படுகிறவர்கள், தேவனால் உருவாக்கப்படுகிறவர்கள், தேவனால் உருவாக்கப்படுகிறது. யார் யார் தேவனால் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் யாராக தான் உருவாக்கப்படுவார்கள் தெரியுமா? ராஜ்யத்தின் புத்திரராய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே ஆமென். Glory. ஆமென். கழுவும் திருரத்தத்தாலே. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடி வரும்போது என் மக ஜாஃபியா சொல்லிட்டா, டாடி இன்னைக்கு சாட்டர்டே வர்ஷிப் கிடையாது, சும்மா பாடிட்டு இருக்கக்கூடாது, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. நான் சொன்னேன், ஆண்டவருடைய அன்பை நினைச்சா நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்போ என் லைஃப்பில் அதனால தான் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கையை. ஆமென். ஏசா யாக்கோபு யார் ஆண்டவர் சிநேகித்தார், யாரை வெறுத்தேன் அப்படிங்கிறார். அதனால் அதனுடைய ரிசல்ட் என்ன? கடைசி வரை ஏசாவை அவர் டச் பண்ண கூட இல்லை. ஆனா யாக்கோவை எங்க போயிட்டு வர ஆல் நைட் பிரேயர். ஆமென் ஆமென். ஆண்டவரே இறங்கிட்டாரு. ஆமென். தொடுவீராக தொட்டாரு, ஒரு பிடி பிடிச்சாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏசா கடைசி வரை ஏசா தான்.
ஆனா யாக்கோபு இஸ்ரவேல். இஸ்ரவேல் யேசுரன். ஏன் அவர் ராஜ்யத்தின் புத்திரர். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். முற்புறத்திலும் பிற்புறத்தில் என்னை நெருக்கி, ஆண்டவரே உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்ததினால் சவுல் சொல்லவே இல்லை அதை. ஆனா தாவீது கதறார். என் அந்த கை ரொம்ப ஹெவியா இருக்கு ஆண்டவரே. ஆமே 32 கதறாரு. 139 சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு எட்டாதது, ஆச்சரியமா இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரரை ஆண்டவர் இப்படிதான் நடத்துவார். அவர் உருவாக்கின பிறகு ஆதியாகமம் 1:31 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதாம அல்லது மனுஷனை உருவாக்கின பிறகுதான் அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை உருவாக்கின பிறகுதான் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும். அப்ப என்ன நான் அவர் பார்க்கிற மாதிரி ஆயிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். மனுஷன் பார்க்கிற மாதிரி ஆகல. நோவா நாட்கள்ல கர்த்தர் உண்டாக்கின எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு நினைச்சார் தெரியுமா? அழிக்கணும்னு நினைச்சார். அதனாலதான் இந்த பூமியில அவன் செம்மையானவர்கள் நீதிமான்கள் வாழ்ந்த அந்த பூமி நல்லா இருக்கும். அவன் குற்றமில்லாத இரத்தங்கள், அநியாயமாய் இரத்தங்கள் இந்த பூமியில சிந்தப்பட தான் தேசங்கள் பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. மிக கொடுமையான வேதனை பைபிள்ல இருக்கு. பூமியில ரத்தம் சிந்தப்படுதுனாலே சாபம். எவ்வளோ வேதனையான காரியம். கடந்த வாரத்தில் ஒரு செய்தி பார்த்து ஜீரணிக்கவே முடியல. நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. கேரளாவில் ஒரு 1.5 வயசு குழந்தைய பார்த்தீங்களா யாராவது அந்த நியூஸை? ஆமே, கொடூரமாக கொண்டு இருக்காங்க. செகண்ட் ஹஸ்பண்ட் அந்த பிள்ளைய வேதனைப்படுத்தி, அந்த பிள்ளைக்கு சரத்தில் 51 முறிவு. கடைசியில் அந்த பிள்ளைய கொன்னுட்டாங்க. இதெல்லாம் தேசத்தில் ஒரு பெரிய சாபத்தை இறக்கக்கூடியது. இது அவ்வளோ. தேவன் மனுஷனை இப்படி படைக்கவே இல்லை. தேவன் மனிதனை எப்படி படைத்த? தேவ சாயலாகவே படைத்தார். தேவனால் உருவாக்கப்படுகிறவன். தேவனால் உருவாக்கப்படுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நான் தேவனால் உருவாக்கப்படும் போது என்னுடைய சுபாவம் மாறும். என்னுடைய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். என் ட்ரெஸ் மட்டும் மாறுறதல்ல, என் பார்வை மாறும், என் பேச்சு மாறும், என்னுடைய செயல்கள் மாறும். வெளிப்புற சுத்தமாக உட்புறத்தை சுத்தம் ஆக்கு. உள்ள ஆக்கு வெளியே ஆகும். ஆமா சொல்லுங்க, ஆக்கு ஆகும். இந்த ஆக்குறது தான் வலிக்கும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒன்று கேட்குறேங்க. நீங்கள் ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எக்ஸாம்பிளுக்கு. ஆமாம், ஒரு ஒயிட் ட்ரெஸ் தந்துட்டு இதை மாற்றி போடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை மாற்றி போட முடியுமா முடியாதா? இது ஈஸியா அல்லது இது கஷ்டமா? மனசில் ரொம்ப கசப்பை வச்சுருக்கிறோம். ஒரு நபர் மேலே வந்து சொல்கிறாங்க, அந்த கசப்பை மாற்றிட்டு அந்த நபரை குறித்து உங்கள் மனசில் நீங்கள் அன்பை விதைங்க, நீங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள நேசிக்க துவங்குங்க. அப்படி சொன்னால் இதில் எது ஈஸி? என்ன கோரஸ்? ஆமாம், நம்ம வச்சுருப்போம். கம்யூனியனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுருப்போம், நியூ இயருக்குன்னு ஒன்று வச்சுருப்போம். இதெல்லாம் அதனால தான். ஆமாம், நீங்கள் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் ட்ரெஸ்ஸை பற்றி பேதுரு பேசுவார்.
ஆனால் ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் 2வது அதிகாரத்தில் இருதயத்தை பற்றி பேசுவார். ஆமென். ஆகையால் தேவனுடைய தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித கசப்பு துர்க்குணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேதுரு 2:2 வரும். ஆமென். சகலவித துர்க்குணங்கள், கபடம், வஞ்சகம், பொறாமை, இதெல்லாம் எங்க இருக்கக்கூடியது? உள்ள இருக்கக்கூடியது. இவைகளை ஒழித்து விட்டு இங்க கிளியர் பண்ணிட்டு தான் 3வது அதிகாரத்தில் அப்படி சொல்லுவார். 3வது அதிகாரத்தில் என்ன சொல்லுவார்? 3வது அதிகாரம் 3 இல்லையா? ஆமென். வாசிங்க, எடுத்த வாசிங்க. எத்தனை வசனம்? 3வது வசனம். பொன்னாபரணங்களை அணிந்து உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். இது முதல்ல எதை கிளியர் பண்ணணும்? உள்ள. நம்ம ஏன் நமக்கு இது குயிக்கா பிடிச்சிட்டோம். இதை நம்ம என்ன இதை குயிக்கா பிடிச்சிட்டோம். எதை குயிக்கா பிடிச்சிட்டோம்? இந்த 3 ஏன்னா இது ஈஸி, குயிக்கா பிடிச்சிட்டோம். அதான் நாங்க பெண்டெகாஸ்ட். ரியல் பெண்டெகாஸ்ட் பீப்புள் இருதயத்தில் கசப்பு இருக்காது. அவன் பைபிள் பெண்டெகாஸ்ட் பீப்புள். நமக்கு இது ஈஸியா நம்ம பிடிச்சிட்டோம். இதை பிடிச்சிட்டோம். ஓகே ரைட், சரி ரைட், கழுத்து போடு வஸ்திரத்தை. ரைட், முடிச்சு, ரைட். ஆமென். அல்லேலூயா. ஈஸி. ஆப்ரேஷன் போகிற எல்லாமே பெண்டெகாஸ்ட் பீப்புளாக தான் போவாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீ யாராக இருந்தாலும் சரிதான். ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறீங்கன்னா சியோனுக்கு மறுத்தியே எங்கே போகிறேன்? ஆப்ரேஷனுக்கு போகிறேன். இது ஈஸி. எது கஷ்டம் தெரியுமா? 2 நம்ம 3 சாதனையாக பார்க்குறோம். அவர் 2 இருக்குன்னு வேதனையாக பார்க்குறார். ராஜ்யத்தின் வெளிப்புறம் சுத்தமாக, இந்த உள்ள மாறிட்டுனா வெளியெல்லாம் மேட்டரே கிடையாது. இதெல்லாம் எனக்கு நஷ்டம், இதெல்லாம் குப்பை. ஆனால் நம்ம பார்வை அப்படியே மாறிட்டு. அவன் என்ன கசப்பு வச்சா என்ன, மனைவி அடித்தா என்ன, அவன் புருஷனுக்கு காப்பி கொடுக்கலன்னா என்ன, அவன் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்த்தா என்ன, சர்ச்சுக்கு எப்படி தான் வரான், வெள்ளையும் போட்டு வரான். ஆமாம், ஃபுல்லாக முழங்கால தான் நிற்பான். நம்ம இதெல்லாம் தானே தகுதியாக பார்க்குறோம். ஆமாம், 7 சொன்னேன்ல. ஆமாம், சரி, எப்படியும் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் இழுக்கும், அடுத்த 6 பறக்கும். ஆமாம், போன வாரம் அதான் ஒரு பாயிண்ட் முடிஞ்சு அடுத்த பாயிண்ட் டைம் இல்லை, ஸ்பீடாக சொன்னோன்னு ஒரு சிஸ்டர் முடிச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் எந்த பிரசங்கத்தில் தான் எல்லா பாயிண்ட்டும் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சரி, தேவனால் விதைக்கப்பட்டவர்கள் தேவனால் உருவாக்கப்படுகிறவர்கள். ஏசாயா 43:1, 44:1-2 அந்த 43:1 ஆண்டவர் சொல்வார், இஸ்ரவேலே இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். கிரியேட் பண்றார், ஃபார்ம் பண்றார். ஆமென். நம்ம எல்லாரும் அவருடைய சிருஷ்டி. எத்தனை பேர் உருவாக்கப்படுகிறோம். மறுபடியும் சொல்றேன், நீங்க ராஜ்யத்தின் புத்திரராய், அந்த மகிமையிலே ராஜ்யத்தின் புத்திரர் மட்டும்தான் மகிமையிலே சேருவார்கள். மீதி எல்லாரும் எங்க போனாங்களாம்? அக்கினியில. ராஜ்யத்தின் புத்திரராய் மகிமையில, மகிமையில் இயேசுவை தரிசித்து நேரத்தில் அந்த நாள் 43 இருக்கிறது அல்லவா, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். மத்தேயு 13:43 எடுக்க வேண்டாம். அப்போ நம்ம உருவாக்கப்படணும். இந்த கலைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. 13:38
நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப நல்ல கவனமா கேளுங்க, ராஜ்யத்தின் புத்திரரும் உண்டு, பொல்லாங்கனுடைய புத்திரரும் உண்டு. புரியும்படி சொல்லணும்னா, ஆலயத்துக்கு ஆராதிக்க 2 பேர் போறாங்க. அன்னைக்கு ஆலயம் கிடையாது, ஆனாலும் ஆராதிக்க 2 பேர் போறாங்க. ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்ண போன 2 பேர் யாரெல்லாம்? காயின், ஆபேல். இதுல யாரு ராஜ்யத்தின் புத்திரர்? இன்னொரு ஆள் யாரு? ஆம், பொல்லாங்கனின் புத்திரரும் எங்க தான் இருப்பாங்க? ஆமே. நீங்க பக்கத்தில் இருக்கவங்கள பாக்குறீங்க. ஆமே. களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அதாவது அவன் எப்பவுமே சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். பிசாசு தந்திரமா செயல்படுவான். அவனுடைய அஜெண்டா வந்து அவனுடைய நோக்கம், அவனுடைய நோக்கத்தை உள்ள ஹைட் பண்ணிட்டு வெளி அழகா பேசுவான், தந்திரமா பேசுவான். மாட்டுத்தோல் போர்த்திட்டு மந்தைக்குள் புகுந்த ஓனாய் போல. உள்ள இருக்கிறது ஓனாய், வெளியே இருக்கிறது ஆட்டுத்தோல். மேங்கிற சத்தத்தையும் படிச்சு விட்டுருவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவன் களைகளை விதைப்பான். இந்த காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவன் நான் பொல்லாங்கனுடைய புத்திரனாய் உருவாக்கப்படுவதின் அடையாளம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்கிறேன்? பாவம் செய்கிறேன். நான் திரிகையில் இருக்கிறேன். எந்த திரிகையில் இருக்கிறேன்? தேவனுடைய திரிகையில் இருக்கிறேனா, பிசாசினுடைய திரிகையில் இருக்கிறேனா? ஆமே. நம்ம கேட்டால் உருவாக்கப்படுறோம். என்ன உருவாக்கப்படுறோம்? உருவாக்கப்படுவதனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் உருவாக்கப்படுகிறவன் பாவத்தை விட்டு விலகுவான். அவன் ஒருத்தர் பாவம் செய்யறான் அப்படின்னாலே அவனை யார் உருவாக்கிட்டு இருக்கிறா தெரியுமா? பிசாசானவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினாலே யார்தான்? பாவம் செய்கிறவன். பாவம் செய்கிறவன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இனி 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால், மறுபடியும் அதை எழுதியிருக்கிறார், பாவம் செய்ய மாட்டான். அப்ப நான் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த வித்து எனக்குள்ளே பறிக்கப்படாமல், சத்துருவால் எடுத்து போடப்படாமல் இருக்கிறதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம். அப்படி பாவம் செய்யணும்னு தோணினாலும் என் மனசு என்ன சொல்லும்? நீ யாரு? தேவன், நீ ராஜ்யத்தின் புத்திரர். அந்த வேர்டை மனசுல வச்சுக்கோங்க. ஆமா, நம்ம யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க யாரால் உருவாக்கப்பட்டவங்க? அப்ப பாவம் செய்யறவங்க யாரு? பிசாசினால் உண்டானவர்கள். இனி அடுத்த வசனம், இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். சர்ச்சுக்கு வரத வச்சில்ல, சீக்கிரம் வரத வச்சில்ல, ஒயிட் ட்ரெஸ் போடத வச்சில்ல, கிரியைகளை வைத்து. ஆமென். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உருவாக்கப்பட்டவனுக்குள்ள என்ன தங்கும்? அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. நான் தேவனால் உருவாக்கப்படுகிறதின் அடையாளம் எனக்குள்ள என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ஆமே. நேற்று வர அன்பு இல்லை, இன்னைக்கு அன்பு இருக்குன்னா நான் தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? உருவாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள அன்பே இல்லை. என்ன வந்தாலும் என் சகோதரனை மன்னிக்கவே முடியலன்னா நான் திரிகையில் இல்லை. அன்பு தாழ்ச்சி இருக்குதா?
ராஜ்யத்தின் புத்திரருடைய அடையாளமே கிடையாது. இந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப அன்பு இல்லைன்னா பாவம் எப்பவுமே திரளா தான் இருக்கும். அன்பு திரளான, அப்ப அன்பு இல்லைன்னா பாவம் திரளா தான் இருக்கும், எப்பவுமே திரளா தான் இருக்கும். உங்க வீட்டு ஃப்ரெண்டு சேர்ல உங்க துணி மழை காலத்தில் ஃபுல்லாக காய போட்டிருக்கிறீங்க. ஆமென். திடீர்னு உங்க வீட்டுக்கு பாஸ்டர் விசிட்டுக்கு வராரு. எல்லாத்தையும் மடக்க முடியாது. அந்த டைம் ஒரு பெரிய ஷீட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இதை மூடி போடலாம். நம்ம நேரத்துக்கு ஷீட்டும் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியாது? மூடி போட முடியாது. அப்போ வர பாஸ்டருக்கு என்ன தெரியும்? எல்லாம் தொங்கிட்டு இருக்கும் சோஃபால. சிலர் உடம்பு குறைக்கிறதுக்குன்னு ட்ரெட்மில் அந்த மில்லாம் வாங்கி போடுவாங்க. ஒரு மாதம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக துணி காய போட்டிருக்கும். ஃபுல்லாக தான் தொங்கிட்டு இருக்கும். ஆமாம். அன்பு இல்லைன்னு வைங்களேன், எல்லாமே எல்லா வண்டவாளங்களும் வெளியே வரும். அன்புங்கிறது எவ்வளோ பெரிய போர்வை தெரியுமா? எவ்வளோ பெரிய போர்வை தெரியுமா? நான் தேவனால் உருவாக்கப்படுறேன்னா இல்லை என்பதை அறிவது நான் பேசுகிற அந்நிய பாஷை அல்ல, அது வரம். என்னில் வெளிப்படுகிற இந்த உருவாக்குற அவர் பாருங்க. அந்த சில மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது அப்படி உடம்ப பிளந்து உள்ளே இருக்கிற வேண்டாததெல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் மாற்றி திருப்பி வச்சு க்ளீன் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். அதே போல் ஒரு ப்ராசஸ் தான் உருவாக்கப்படுதல். இத்தனை வருடமாகியும் எனக்கு இந்த நபரை நேசிக்க முடியல அப்படின்னா, ஆமாம், அந்த நபர் மேலே பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யத்தின் புத்திரருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். அதாவது மீதி எல்லாத்துலேயும் விட்டுருவோம். எப்படி? விபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், பொய் சாட்சி சொல்ல மாட்டோம். நம்ம அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கணும்னு நேசிக்கவும் மாட்டோம். 12 சொல்றார், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? அடுத்த வார்த்தையை பாருங்கள். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம். அப்போ பொல்லாங்கனால் காயின் உண்டாயிருக்கு. பொல்லாங்கனால் உருவாக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவன் கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பொல்லாதது. அதாவது பாவம் பலவீனத்தில் வெளிப்பட்டுரும். ஆமே. அந்த பாவத்தை நம்ம தொடருவோம் தெரியுமா? அந்த தொடர்ற செயல் இருக்கு தெரியுமா? அந்த செயல்தான் பிசாசு நம்மை உருவாக்குவதற்காக நாம கொடுக்கிற இடம். ஏன்னா பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். இந்த தொடர் பாவத்தை செய்யறதே யாரு தெரியுமா? பிசாசு. பிசாசு தொடர் பாவம். ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட்டாச்சு, அந்த ஒரு பழத்தை தான் பறிச்சு சாப்பிட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரும் தேவ சமூகத்தில் பலி செலுத்த போறாங்க. அப்போ அந்த பெற்றோர் எவ்வளவு காரியத்தை அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஃபீட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. தேவ ஆராதனை ஒழுங்கு கொடுக்கல ஆண்டவர். ஆராதனை எப்படி இருக்கணும்னு அதெல்லாம் மோசே காலத்தில் தான் ப்ராப்பராக எழுதி கொடுக்கிறார். ஒன்ஸ் இவங்க தள்ளப்பட்ட போது நம்ம லைஃப் இப்படி தான் விடல, தலைமுறையை தேவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆதாமும் ஏவாளும். அது அர்த்தம் நாங்கள் லைஃப்ல ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாங்க. லைஃப்ல ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணாங்க. 2 அதுலயும் ஒரு ஆபேல் யாரு தெரியுமா? நீதிமானா வளர்றான். 2 பேருக்கும் முதற் பலனை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாங்க. எங்க பிரமாணம் இருந்துச்சு? என்ன பிரமாணம்? ஆண்டவர் சொன்னாரா ஏதேன் தோட்டத்தில், நீ முதற் பலனை எனக்கு தரணும்னு? இது தேவன் மேல இருக்கிற அன்பும் பயபக்தியும் அவர்களை செய்ய வைக்குது. அதாவது நீங்க பிரமாணமா மோசைக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டது, ஆபிரகாமால செய்யப்பட்டது. அன்பு நிமித்தம் செய்யப்பட்ட காரியங்களை ஜனங்களுக்கு பிரமாணமாய் கொடுக்கிறார். பிரமாணமே லவ் பேஸ் பண்ணி வந்தது தான். ஆமே. அப்போ அந்த பெற்றோர் ஒரு தப்பு தான் பண்ணாங்க, ஒரு பழத்தை பறிச்சாங்க. நம்ம அவ்வளவு பழத்தையும் பறிக்கிறோம். ஆமே. இவ்வளவு தான் நான் கேட்கிறோம்.
எல்லா பழத்தையும் பறிக்கிறோம். 2 பிள்ளைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. காயின் என்னதான் பொல்லாங்க நாள் உண்டாயிருந்தானோ அவன் கரெக்டாக எங்கே தான் வந்து நிற்கிறான்? தேவ சமூகத்தில். அதுவும் முதற் பலனை கொண்டு வந்து நிற்கிறான். ஆனால் அவன் கிரியையை மாற்ற அவனுக்கு மனம் இல்லாமல் இருந்ததுனால அவன் யாரால உருவாக்கப்பட்டுட்டான்னா பொல்லாங்கனால. பொல்லாங்கனால் உருவாக்கப்பட்டவன் அவன் தேவ சமூகத்தில் வந்தாலும் பெஸ்ட் காணிக்கையே கொண்டு வந்தாலும் அவன் பரலோக பார்வையில் கோதுமை கிடையாது. அவன் யாரு தான்? களைதான். இப்போ 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 கரண்டா இப்பொழுது கர்த்தர் நம்மை பார்க்கும்போது கோதுமையா பார்க்கிறாரா, களையாய் பார்க்கிறாரா? இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின். ஆமே, நான் கோதுமையா களையா? ஆமே, கர்த்தர் நம்மை கிளையாக இருக்க வைத்திருக்கிறார், அவருடைய களையாக அல்ல. ஆமே. இந்த அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் செர்கியோ பவுல் அப்படிங்கிற ஒரு அதிபதி உண்டு. இந்த அதிபதி 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பர்னபாவையும் சவுலையும் கூப்பிட்டு தேவ வசனத்தை கேட்கணும்னு ஆசையாக இருக்கிறான். ஆனால் எலிமா அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான். மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பேரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதி விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நிற்கிறான். அதாவது இந்த பிசாசினால் உண்டானவன் இந்த கலையுடைய வேலை என்ன அப்படின்னா ஒருத்தனை வசனம் கேட்க விட மாட்டான். சிம்பிளாக சொல்லணும்னா சர்ச்சுக்கு எங்கே போகிற? சர்ச்சுக்கு எதுக்கு? சும்மா சர்ச்சுக்கு போய் அதான் காலையில் போயாச்சுல்ல, ஈவினிங் பைபிள் ஸ்டடி அது யூடியூப்பில் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். வசனம் கேட்க விட மாட்டான். இவன் நிற்கிறான், வேண்டாம் வேண்டாம். அவனுக்கு ஆமேன் செர்கியோ பவுலுக்கு வசனம் கேட்கணும்னு ஆசை. எலிமா வந்து நிற்கிறான். ஆமேன் வந்து நின்று இவனை வந்து கேட்க விடக்கூடாது. அப்பொழுது ஆமேன் 9வது வசனத்தை இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்தான். உற்று பார்த்தபோது புரிந்து கொண்டான், இது இவன் இல்லை. அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ. நல்ல கவனமா கேளுங்க. இந்த வசனம் ஒருத்தங்க கேட்கறது, தேவ சமூகத்தில் நெருங்கிறதுக்கு பிசாசானவன் அவங்களை தடை பண்ண பயன்படுத்துகிற எலிமாவா மாறிடக்கூடாது. ஆமென். பவுல் வந்து கோபத்தில் சும்மா சொல்லல, பரிசுத்தாவியில் நிறைந்து உற்று பார்க்கிறான். பிசாசின் மகனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேட்கணும். இன்னைக்கு இது நிறைய செய்வான். ஆண்டவர் சமூகத்தில் போகலாம் அப்படி சொல்லும்போது ஆமென் அப்படியே வருவான். எதுக்கு இன்னைக்கு போய் வேண்டாம், நம்ம வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம். இதெல்லாம் எந்த கேஸ் தெரியுமா? எனிமாவா? அந்த கேஸ் தான் கொடுக்க வேண்டியதுதான். எலிமா கேஸ். எலிமா. ஆமாம். அதாவது இந்த கலையினுடைய வேலை. அப்போ இந்த கோதுமையும் களையும் எல்லாம் சேர்ந்தா இருக்கும். கோதுமையா இருக்க விடாது இந்த களை. ஆமே. நீங்க பைபிள் எடுத்து படிக்கும்போது பெருசா வந்துட்டு ஏதோ இன்னைக்கு பரலோகத்துக்கு போற மாதிரி அப்படிமாங்க. நீங்க ஜெபம் பண்ணா அது என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த களைகள் நடுவில் இந்த களைகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கோதுமையை விட. ஆமே. உங்களை தேவனோடு சேர விடாது. நீங்க யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நம்ம யாரோட பைக்ல போயிட்டு இருக்கிறோம்? அவன் நம்ம யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? நம்ம யாரோடு பந்தியில் இருக்கிறோம்? ஆமாம். அதாவது அந்திரையா வந்து அந்திரையாவுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, அந்திரையா கிட்ட யார் வந்தாலும் எங்க கொண்டு போயிடுவாரு தெரியுமா? இயேசு கிட்ட கொண்டு போயிடுவார். ஆமென். இது ரொம்ப முக்கியம். ஆமென்.
அந்திரேயாவா எலிமாவா? ஆமே, பரிசுத்தாவில் நிறைந்து உற்று பார்க்குறோம். ஏன் அவனுக்கு வசனம், அவனுக்கு அந்த செர்கியூ பவுலுக்கு வசனம் கேட்கணும்னு ஆசை. இவர் வசனம் சொல்லலான்னு வந்தால் இப்போ வேண்டாங்கிறான். இவன் தானே நேற்று வசனம் கேட்கணும்னு சொன்னான், இன்னைக்கு என்ன சொல்கிறான்? வேண்டாங்கிறான். ஏன்னா இடையில ஒன்று கிடக்கு, என்ன தெரியுமா? ஒரு எலி. நல்ல கவனிங்க. நம்ம ஒரு 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 நீங்கள் பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. பைபிள் எடுத்து வச்சுட்டு சரி புறப்படிக்கலாம் அப்படி சொல்கிறீங்க தெரியுமா? ஒரு எலி ஓடுது. அப்படி காலைல பிளான் பண்ணிங்க, இன்றைக்கி நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படி இருந்து படிக்கணும், கொஞ்சம் நேரம் அப்படி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே அது எலி வந்துடும். எங்கே இருந்தால் அது வந்துடும். ஒன்று ஆட்டோ பிடிச்சி வரும், இல்லை ஃபோனில் வந்துடும். எங்கே இருந்தால் அது அந்த எலி வரும். ஆமே ஆமே. அதாவது மனுஷன் எலிக்கு பொறி வைப்பான், ஆனால் இந்த எலியே பொறியோடு வரும் நம்மளை பிடிக்க. நம்ம அப்போ சாயங்காலம் அப்படி பிளான் பண்ணோம், இன்றைக்கி நைட்டு நல்லா ஜோம் பண்ணோம், இல்லை நைட்டு பிளான் பண்ணோம், நாளைக்கு காலைல ஜோம் பண்ணோம். காலைல எழும்பிடுவோம், ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஆமாம், நம்ம தூங்கிடுவோம் நினச்சாக்கும் பிளான் போட்டது எழும்பிடுவான். தூங்கினா சொல்லலாம், சே தூங்கிட்டேன்னு. இது கரெக்டாக எழுப்பி வேற விட்டுருவார். ஆமாம், அதனால் இது சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் என்னடா இது. ஆமாம், அதில் கரெக்டாக எழுப்பி விடுவார். நீங்கள் அப்படியே அவட்டலாம் கரெக்டாக எழுப்பி விடுவார். கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி எழுப்பி விடுவார். நீங்கள் டைம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இனி சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அப்போ தான் இந்த எலி வந்து அப்படியே வந்து ஒரு சவுண்டு. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ நம்ம சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எலி வந்துட்டு. அப்போ இதை வந்து ஜெயிக்கணும்னா பரிசுத்தாவில நிரம்பணும். பவுல் பரிசுத்தாவில நிரம்பணும். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த எலி வரக்கூடாது. அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? வசனம் கேட்க விட மாட்டான். கேட்க விடாம நம்மளையும் அடுத்த ஒரு எலிமாவை மாத்திடுவான். ஆமென். எனவே தேவனுடைய வயலில் நல்ல விதையா இருக்கணும். ஆமென். நான் வந்து உருவாக்கப்படுறதுல எனக்கு என் லைஃப் வந்து கரெக்டாக இருக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு வசனத்தோடும் தேவனோடும் நெருங்குவதற்கு எனக்கு எதுவும் தடையாக இருக்காது. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், உருவாக்கப்படுறேன். ஆமாம். யாக்கோபு உருவாக்கப்படணும்னா யாக்கோபு அவரை தொடணும், அவர் யாக்கோபை தொடணும். ஆமாம். அவர் மேலேயும் யாக்கோபு கீழே இருந்தால் யாக்கோபாக தான் இருப்பான். பெத்தேலின் அனுபவம் உருவாக்காது, பெனியலின் அனுபவம் தான் உருவாக்கும். பெத்தேலின் அனுபவம், அவர் மேலே இருக்கிறார், இவன் கீழே இருக்கிறான், முடிஞ்சு. அவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், இவன் காணிக்க கொடுக்குறான், முடிஞ்சு. அப்படி தானே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். வருவோம், இங்கே வாக்குத்தத்தம், நம்ம காணிக்க கொடுப்போம், முடிஞ்சு. பெனியலின் அனுபவம் என்ன தெரியுமா? ரஸ்லிங். அவர் என்ன விடுங்கிறார், நான் விட மாட்டேன். ஆமாம், இதுதான் இப்போ இப்படிப்பட்டவன் தான் இஸ்ரவேலா உருவாவான். ஹல்லேலூயா. ஆமென். எனவே அந்த நல்ல விதையா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவண்டை இயேசுவோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள்? மிகுந்த களைகளை அல்ல, கனிகளை. ஹல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள். அப்போ இயேசுவோடு அது வந்து ஒரு நாள் கூட கட்டாயிரவே கூடாது. ஆமென். இன்னைக்கு உள்ள செய்தியை நீங்கள் எத்தனை பேர் அதை உள்வாங்கினீங்கன்னு தெரில. காலில் உள்ள செய்தி. ஆமென். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது, அது அளவிடவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த செய்தி பேசி முடிச்சுட்டு நான் மத்தியானம் படுக்கிறேன். அந்த தாக்கம் இருந்துட்டே இருந்துச்சு, கிரகிக்கவே முடியல. ஆமென். அதாவது தேவ அன்பை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளவு நாள் புரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் தான். அந்த நேசம்
அவ்வளவு பெரியது. இந்த உலகத்தில் சமுத்திரம் எவ்வளவு பெரியதோ அதை விட பெரியது. அதை விட சமுத்திரம் எல்லாமே ஆண்டவருடைய உள்ளங்கையில் அடங்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேசம் அவ்வளவு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையின் அளவை ஒரு தேவ மனிதர் எப்படி சொன்னார்? நீங்க சிலுவையின் அளவை அளக்கணும்னா அது ஒரு எண்டு பூமியில, இன்னொரு எண்டு பரலோகத்தில். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ராஜ்யத்தின் புத்திரர் நல்ல விதையா இருக்கணும். நல்ல விதையா இவன் அப்போ என்னைக்குமே எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியுமா? நான் யாராயிடக்கூடாது, களையாகிடக்கூடாது. நான் யாராகிடக்கூடாது. அதனால தான் பைபிளில் இருக்கும், நீங்கள் கோபம் கொண்டாலும். அப்போ கோபம்லாம் வரும். கோபம் வந்ததும் நம்ம களையாயிட மாட்டோம். ஆமே. ஒரு 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 காரியம், ஒரு பலவீனத்தில் ஒன்று விழுந்தாலும் விழுந்த உடனே களையாயிட மாட்டோம். நம்ம உடனே அதுலேருந்து என்ன செய்யணும் தெரியுமா? எழும்ப பார்க்கணும். அதனால சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தணியலைன்னு வைங்களேன், அந்த கோபம் நம்மில் என்ன செய்கிறது? நிலைக்கிறது. நிலைக்கிறது. அந்த நிலைக்கிறது தெரியுமா? அந்த இடத்துல தான் யார் நம்மளை உருவாக்குவா? பிசாசு. ஆமே. அதாவது நம்ம ஏதோ ஒன்று நம்மில் நிலைக்கிறது என்றால் அது ஒரு டோக்கன் மாதிரி. டோக்கன் மாதிரி. சில இடத்துல எல்லாம் போய் மொட்டை போடுவாங்க, சொல்லுவாங்க, எனக்கு எப்படின்னு தெரில, கூட்டம் உள்ளே கஸ்டமர் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு போயிடக்கூடாதுன்னு ஒரு சைடோடு இழுத்துருவாங்களாம். அப்போ இப்போ வெளியும் போக முடியாது. அப்போ அது ஒரு டோக்கன். அது ஒரு டோக்கன். என்ன டோக்கன்? வாங்க சார், நான் பாருங்க ஒரு இழு. அப்போ பாதி மண்டை காணாது. இப்போ இனி வெளியும் போக முடியாது, இந்த கூட்டம் முடியாது வர உள்ளே இருக்கணும். அவன் கடைசியில் மொட்டை அடித்து இதான் சாத்தான் செய்வான். சூரியன் அஸ்தமிக்கிறது, அதாவது சாத்தம் வர்றதுக்கு முன்னாடி கோபத்தை விட்டுரு. சூரியன் அஸ்தமித்தா என்ன வரும்? இருள் வரும். இருள் யாருக்கான பிளேஸ்? பிசாசுக்கான பிளேஸ். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். சூரியன் அஸ்தமி அவன் வர்றதுக்குள்ள நீ சால்வ் பண்ணிடு. அந்த கிரியை உன்கிட்ட வச்சிருந்த வச்ச முடிஞ்சு களைய. சாயங்காலம் வர கோதுமையா இருந்துட்டு நைட்டு போய் ஆமே மன்னா 24 hours தாண்டிட்டுனா அது கெட்டு போயிடும். நைட்டு சாயங்காலம் வர நல்லா தானே பாருங்க, நல்லா தானே பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷகுமாரன் எப்போ அவர் வேலை வரும் வேலை அறியார். பகலில் வந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அவர் நைட்டு வந்தால் நம்ம நைட்டு தான் எப்படி இருப்போம்? களையா இருப்போம். ஆமாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இருள் வர்றதுக்கு முன்னாடி, இருள் வரதுக்கு முன்னாடி அந்தகார வேலை வரதுக்கு முன்னாடி அந்த பணப்பையை தூக்கி யூதாஸ் போட்டிருந்த அவன் சரித்திரமே வேற. இயேசு அவனுக்காகவும் மரித்தார். ஆமென். நமக்குள்ள வரும், நிறைய வரும். இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, நல்லா வரும், எல்லாம் வரும். ஆனால் அது நம்மள தங்குதுன்னா நம்மளை பிசாசு உருவாக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். யார்கிட்ட? சீஷர்கள்ட்ட. யூதாஸுக்கும் சேர்த்து பேசிட்டே இருப்பார். ஆனால் யூதாஸு இடம் கொடுக்காம உட்காந்துட்டே இருப்பான். கடைசியில் இந்த துணிக்கையை வாங்குவான் பாருங்க. ஆமேன். யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் இருக்கும். அந்த துணிக்கை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். 30வது வசனம். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது என்ன காலமா இருந்தது? ராக்காலமா இருந்தது. இதான் ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டே இருப்பார். நான் கழுவா விட்டா பங்கு இல்லை. ஆண்டவர் எங்க பாரு, உங்ககிட்ட ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான். அந்த ராக்காலம் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் அவன் மாறி இருப்பானா? அவன் களையாய் இருக்க மாட்டானே, அவன் கோதுமையாய் தொடர்ந்திருப்பானே. பெந்தைக்கோஸ்தே நாளிலே அவனும் நின்றிருப்பானே. எவ்வளோ மேன்மை. என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நாம் யாராக
அதனால தான் கலாத்தியருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் புத்தி இல்லாமல் இருக்கிறீங்களே. ஆவியில் ஆரம்பம் பண்ணி இப்போ எப்படி போயிட்டு இருக்கிறீங்க? மாம்சத்தில் முடிய பண்ண போறீங்களா? இது எவ்வளோ வேதனை. ஏசா காயின்லாம் களையாகவே பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் யாக்கோபே நீ அப்படி அல்லவே, நீ கோதுமையா மாறினவன் அல்லவா. அறுப்பின் நாளில் நீ எப்படி களையாகலாம்? அண்ணா காய்பாலாம் களையாகவே இருந்தவங்க, ஏரோது பிலாத்தெல்லாம் களையாகவே இருந்தவங்க. ஆனால் யூதாசே நீ அப்படி அல்லவே, நீ கோதுமை அல்லவா. நீ அவருடைய அப்போஸ்தலர்கள் ஒருவனாய் அழைக்கப்பட்டவன் அல்லவா, அவரோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்லவா. நீ கோதுமை அல்லவா, நீ அவரோடு நின்றவன் அல்லவா. கடைசி நேரத்தில் களையாயிட்டியே. ஆமென், ஆமென், ஆமென். 6வது வசனம், களைகளும் காணப்பட்டது. இந்த களை எப்பொழுது வந்துச்சு அப்படின்னு 25 சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். 3வது சொல்லுகிற காரியம் அசதியின் ஆபத்து. அசதியின் ஆபத்து. நம்ம அசதி ஆகும்போது, டயர்ட் ஆகும்போது, ஆமென், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்துட்டு தான் பார்க்கணும். ஆமென். ஆதாம கிட்ட கர்த்தர் தோட்டத்துக்குள்ள கொண்டு விட்டு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். என்ன செய்ய சொல்லுவார் சொல்லுங்க? பண்படுத்தவும் பாதுகாக்கவும். பண்படுத்தவும் காக்கும். ஆதியாகமம் 2:15. அவன் அதை விட்டுட்டான். அவன் அதை விட்டதுனால உள்ள என்ன என்றாச்சு தெரியுமா? அது காட்டில் இருக்கக்கூடியது. அது எதில் இருக்கக்கூடியது கிடையாது, தோட்டத்தில் இருக்கக்கூடியது கிடையாது. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவன் அதை விட்டான். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அசதியின் ஆபத்து. எனவேதான் விழிப்போடு காக்க தவறிய போது சர்ப்பம் ஏதேனுக்குள் வந்துச்சு. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் நம்ம அசதியா இருக்கிறோம், கொஞ்சம் நிர்வசரமா இருக்கிறோம். பேதுரு விழுறதுக்கு ரீசனே என்ன தெரியுமா? 1 hour அசதி. அதனாலதான் நம்ம ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? நேற்று தான் ஜெபம் பண்ணிட்டோம்ல, முந்தான தான் ஜெபம் பண்ணிட்டோம். இப்படி இருக்கவே கூடாது. இது என்ன விதைக்கப்படுதுன்னே தெரியாது. ஆமே, நமக்கு டயர்டாக தான் இருக்கும். ஆமே, அதாவது ஜெபத்திலும் வசனத்திலும் விழிப்பு இல்லாத இடத்துல சத்துரு நிச்சயம் எதை விதைப்பான் தெரியுமா? களைகளை விதைப்பான். களைகளை விதைப்பான். லைஃப்ல ஜெபம் இல்லைனால என்ன விதைக்கப்பட்டிருக்கிறது தெரியாது. ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. களை விதைச்ச உடனே தெரியாது. காலில் எழும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நமக்கு ஆமென், தெரியவே தெரியாது. எப்போ தெரியும் தெரியுமா? 26வது வசனம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது ஆமென். உடன் அப்போ பயிரானது வளர்ந்து கதிர்விடும் போது தான் எதுவும் வெளியே வரும், களையும் வெளியே வரும். அப்போ நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வராது தெரியுமா? நம்ம அசதி ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா அது என்னைக்கோ நடந்திருக்கும். நேற்று ஜோம் பண்ணியிருப்போம், போன வாரம் ஜோம் பண்ணியிருக்க மாட்டோம். போன வாரம் விதைச்சது இந்த வாரம் முளைக்கும். நம்ம இப்போ மைண்டில் என்னதான் இருக்கும் தெரியுமா? நான் நேற்று ஜோம் பண்ணிருந்தேனே, நேற்று நான் உபவாசித்தேனே, நேற்று நான் அப்படி பண்ணேனே. போன வாரம் விட்டது நமக்கு மைண்டில் வராது. நம்ம அப்படி தான் நாங்கள் செய்வோம். ஒரு வாரத்துக்கு சேர்த்துல ஜோம் பண்ணுவோம். ஆமே, சொல்ல பார்க்குறேன், எனக்கு ஒரே தீர்க்க தரிசனமாக இருக்கு. சரி, நம்ம அப்படி தானே பண்ணுவோம். அந்த ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஜோம் பண்ணுறதுல நம்ம திருப்தி அடைஞ்சிருவோம். பயிர் முளைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு லெவல்ல கர்த்தர் அப்படி எழும்பும் போது இந்த களை அப்படி காணப்படும், அப்படி வரும். அதுவரை புருஷ மனைவிகளில் சண்டையே இருக்காது. இந்த பயிர் இந்த சீசன் ஓப்பன் ஆகும்போது இந்த சண்டைங்கிற களை இப்படி வந்துடும். குடும்பத்தில் அப்படியே எங்கேயோ விதைச்சிட்டு போயிடுவான்.
நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நான் ஒரு வாரம் நல்லா தானே இருந்தேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி விளைவிச்சிருப்பான். தெரியவே தெரியாது. தெரியுது, சீஷர்களுக்கு தெரியவே தெரியலையே இந்த யூதாஸ் தான் அந்த களைன்னு. யூதாஸுக்கே தெரியாதே, நம்ம தான் அந்த ஆளுன்னு. உங்களில் ஒருவன் சாத்தானா இருக்கிறான் என்று இயேசு சொல்லும் போது உண்மையிலே யூதாஸுக்கு தெரியாது நான் தான் அதுன்னு. எவ்வளோ யூதாஸை நினைச்சாலே அழுகதான் வரும். யோவான் 6 சொல்லுவார், உங்களுக்குள்ளும் ஒருத்தன் யாரா இருக்கிறான். அப்பெல்லாம் யூதாஸுக்கு மேட்ரே தெரியாது. யூதாஸ் எதுக்கப்புறம் தான் போய் பிளான் பண்ணுவான்னா, இயேசு கிறிஸ்து பாதத்தில் மரியாள் என்ன பண்ணுவா, பரிமள தைலத்தை ஊற்றுவா. அப்போ அவன் இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலான்னு சொல்லும்போது இயேசு சொல்லுவார் இல்லை அப்படி சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுவார். அதுக்கு அப்புறம் தான் யூதாஸ் போய் அந்த ஆலோசனை சங்கத்தில் போய் பிளான் பண்ணுறான், இப்படி நான் இது பண்ணால் எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முன்னாடி வர அவன் மைண்டில் அந்த பிளானே கிடையாது. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது, உங்க லைஃப்ல நீங்க கதிர்விட ஆரம்பிக்கும் போது களை வருதுனாலே நம்ம புரிஞ்சுக்கணும், நான் அசதியா இருந்தேன். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலம் என்று ஒரு காலம் உண்டு. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆமே, 2 சாமுவேல் 11:1 வாசிங்கள். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, அது ஒரு காலம். இந்த காலத்துல ராஜாக்கள் என்னதான் பண்ணியாகணும், யுத்தம் பண்ணும். ஆனா தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அதாவது ஒவ்வொன்றுக்கும், அதாவது யுத்தம் பண்ற காலத்துல என்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க கூடாது. ரெஸ்ட் எடுத்ததும் களை விதைச்சிட்டான். களை விதைச்சிட்டான். இது எங்க முளைச்சு தெரியுமா, அப்சலோம்ட்ட முளைச்சு. தாவீது சீக்ரெட்டா பண்ணத அப்சலோம் பப்ளிக்கா மேடை போட்டு பண்ணான். தாவீது அதுக்கப்புறம் மாறிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அந்த களை முளைச்சு பாருங்க. எஜமான்ட்ட வராங்க, எஜமான்ட்ட சொல்றாங்க, எஜமான்ட்ட களையும் வளருது. எஜமான் சொல்ற அது வளரட்டும் அப்படிங்கிறார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய விழிப்போடு இருக்கணும். கொஞ்ச நேரமாவது தேவ சமூகத்தில், ஆண்டவர் சொல்லுவார்ல, 1 மணி நேரமாவது. அது அர்த்தம் என்ன, உன்னால முடியாதுங்கிற நிலைமை வரும்போது நீ கொஞ்ச நேரமாவது இருக்க பாரு. இந்த சத்துருவுக்கு இடம் கொடுத்துறாத. அவன் விதைச்சிட்டு போயிடுவான். நமக்கு தெரியாது என்ன முளைக்கும், எப்போ முளைக்கும்னே தெரியாது. ஆனா பயிர் முளைக்க ஆரம்பிக்கும் போது இந்த களை காணப்படும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. 4வதாக தேவ பிள்ளைகளின் கேள்வி. அதுதான் இப்போ நான் சொன்ன அதை ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். 27வது வசனத்தை பாருங்கள். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? நீர் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அந்த களைகள் எப்படி? அதனாலதான் இதை கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். இவங்க எதை மறந்துட்டாங்க, இவங்க தூங்கினதை மறந்துட்டாங்க. நீங்க ஏன் இதை செஞ்சீங்க ஆண்டவரே, நீங்க ஏன் இதை அனுமதிச்சீங்க ஆண்டவரே? பிளேம் பண்றது ஃபுல்லா யார? கர்த்தரை. ஆமென். நீங்க ஏன் இதை செஞ்சீங்க ஆண்டவரே? ஏன் இந்த தீமை, ஏன் இந்த பாவம், ஏன் இந்த அநீதி? இப்படி சொல்லும் போது எஜமான் ஒரே ஆன்சர்ல சொல்றார். 28ல சத்துரு அதை செய்தான். யாக்கோபு 1வது அதிகாரம் 13-14 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆனா அதே அதிகாரம் 2-3 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது
ஆம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை என்ன பண்ணுங்கள், சந்தோஷமாக எண்ணுங்கள். 12வது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனத்தில் சொல்றார், சோதிக்கப்படுகிற எவனும். அப்போ 2 விதமான சோதனை இருக்கிறது. ஒன்று தேவன் அனுமதிக்கிற சோதனை, இன்னொன்று தேவன். இது 2வது சோதனை கம்ப்ளீட்டா எங்கிருந்து வருது? சத்துருட்ட தான் வருது. இது கிரகிக்கிறதுக்கு தான் 5வது வசனத்தில் சொல்லுவார், உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவு. இந்த என்ன ஞானம் எனக்கு தேவை? இந்த சோதனை எங்கிருந்து வருது? இது தேவன் என்னுடைய நன்மைக்காக அனுமதிக்கிறதா, இல்லை என்னுடைய அசதியினால சத்துரு விதைத்த களையா? இதை புரிந்துக்கிற ஞானம் தேவை. சத்துரு வருகிற சோதனை, அதாவது சோதனையை சகிக்கிற மனுஷன். கோலியாத்து நிற்கும் போது நான் சகிக்கிறேன்னா அவன் 2 அடி தந்துட்டு போவான். அந்த இடத்துல நம்ம என்னதான் செய்யணும்? யுத்தம் பண்ணி தான். கரெக்ட், யுத்தம். எந்த ஞானம் தேவை? சிங்கம் கரடி வரும்போது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின போது விளங்கும். ஆமென். இந்த ஞானம் தேவை. நம்ம எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். அதுக்கு புருஷன மனைவி அடிக்கிறது இல்லை, சத்துருவை. நான் பாருங்க, தாவீதுக்கு கோலியாத்தை போட்டு தள்ளின தாவீதுக்கு சவுலை போட்டதுக்கு எவ்வளோ நேரம் தான் வேணும்? ஆனால் அந்த இடத்துல விலகுறான். விலக வேண்டிய இடத்துல விலகணும். அதான் தாவீது புத்திமானாய் நடந்தான். தேவ பிள்ளைக்கு அந்த கிருபை வேணும், அந்த ஞானம் தேவை. அது சிம்பிளா. இதை சத்துரு இதை செய்தான், சத்துரு இதை செய்தான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கொஞ்சம் அசதி. ஏன்னா நமக்குள்ள தேவன் என்ன விதைச்சிருக்கிறார்? நல்ல விதை விதைச்சிருக்கிறார். ஆமென். அதாவது இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் செட் ஆகாது. அன்னைக்கு என்ன துன்புறுத்தல் நடந்துச்சோ அது இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது 28வது வசனம், அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அதை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். நீ இது தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். ஆமென். அடுத்துக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வேண்டாம். அதன் அர்த்தம் என்ன? 5வது சொல்லுகிற வார்த்தை, களைகளோடு வளரும் கோதுமை அல்லது கோதுமையோடு வளரும் களைகள். அறுப்பு கால வரைக்கும் இது கூடவே தான் வளரும். இந்த பூமியிலே நீதிமான்களும் துன்மார்க்கரும் ஒன்றாய்தான் வாழ்கிறார்கள். சங்கீதம் 73 அதற்கு ஒரு சிறந்த சாட்சி. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சங்கீதம் தொடங்குறார் ஆசாப். அவ சுத்த இருதயம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரை பார்த்தா பொறாம வருது தெரியுமா? துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது. அப்போ உண்மையிலேயே ரிசல்ட் பார்த்தா கோதுமை தான் ஜெயிக்க போகுது. ஆனா கோதுமைக்கு களைய பார்த்தா பொறாமை. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது நல்ல மேய்ச்சல்ல மேய்கிற ஆட்டுக்கு கசாப் கடையில் இருக்கிற ஆட்டை பார்த்து பொறாமப்படுறது மாதிரி. புரியலையா? புரிஞ்சா? அப்போ புரியும். நல்ல மேய்ச்சல்ல இருக்கிற அது நல்ல மேய்ச்சல்ல இருக்கிற ஆடு என்ன? புல்ல அங்கே எங்கேயா மேய்ஞ்சிட்டு. கசாப் கடையில் இருக்கிற ஆடு என்ன? அது இருக்கிற இடத்துல கொண்டு வந்து போடுவாங்க. போடும்போதே அதுக்கு தெரியாமல் வெயிட்டு பார்ப்பாங்க, இன்னும் 2 கிலோ ஏறட்டும், போடு இறக்கு. அப்போ கசாப் கடையில் இருக்கிற ஆடு பார்க்கும், நீ சும்மா அலைஞ்சிட்டு காலே பைபிளை தூக்கிட்டு போகிறது பாரு, அது காலை ஜபம் இரவு ஜபம். நான் இங்கே இருக்கிற இடத்துலையே போடுவாங்க. எஸ், நீ இருக்கிற இடத்துலையே போடுவாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துட்டு, இன்னைக்கு இதுதானங்க நடக்குது. களையை பார்த்து கோதுமையை நீ பொறாம ஏங்குற. இதுதான் மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். 3வது அதிகாரம் அதனுடைய 13 முதல், நீங்கள் எனக்கு விரோதமான பேசின பேச்சுக்கள்
கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்று கேட்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் அவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இதோ அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே, தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் அவங்களுக்கெல்லாம் என்ன லைஃப்? களைய பார்த்து கோதுமை ஏங்குது. களைய பார்த்து நீ ஜபிக்க தான் செய்யணும். ஐயோ, என்ன கோதுமையா வச்சிருக்கிறீங்களே, இது களையாயிட்டே, இது களையாயிட்டே. ஆமென். யூதாஸை பார்த்து இயேசு வருத்தப்பட்டாரா இல்லையா? சரி, இவன் பிறக்காம இருந்திருந்தான், முடிவை நினைச்சா என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு என்னது? ஐயோ ஐயோ, அவன் முடிய நினைச்சால, முடிவை நினைச்சாலே எனக்கு அவர் ஏங்குறாரு. ஆனால் நம்ம நேராக மாறி களைய பார்த்து அவங்க வீடை பாரு, அவன் காரை பாரு, அவன் பாரு எப்படி வாரான், பாரு எப்படி வாரான், போகிறது போகிற போக்க பாரு. இப்போ இடிக்கலையோ? களைய பார்த்தாலே களைய பார்த்து பொறாம போடுறோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? வேஸ்ட்டை பார்த்து ஏங்கிறது மாதிரி இருக்கு. அதுக்கு முடிவென்ன? களையினுடைய முடிவென்ன? அவர்கள் சங்கீதம் 73, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், நீர் என் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில். இன்னைக்கு எதை பார்த்து ஏங்குறோம்? எதை பார்த்து ஏங்குறீங்க? ஆமென். சில நேரத்தில் நம்ம கூடவே களையை வளர வைப்பது எதற்கு தெரியுமா? நம்மை சபைப்படுத்த. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்ல, ஆமென், இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமல் போனபடியினால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். ஏன் அப்படின்னா, அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சில களைகளை கர்த்தர் கூடவே வளர வைப்பது நோக்கம் என்னன்னா, அது இல்லைன்னா நம்ம எப்படி போவோம் அவருக்கு நல்லாவே தெரியும். பவுலுக்கு வாழ்க்கையில் ஒரு களை போல ஒரு முள் இருந்துட்டே இருந்துச்சு. அது இருக்கட்டும் பவுலே, அப்போதான் நீ கரெக்டாக இருப்ப. சிலர் நம்மடி பக்கத்து கூடவே வச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டிலேயே அவங்கள வந்து உட்கார வைப்பாங்க. சர்ச்சில் பால்கனியில் போயிருந்தாலும் அங்கே தான் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்டில் வந்திருந்தாலும் அங்கே தான் வந்திருப்பாங்க. சரி, கீழே போயிருப்போன்னு பார்த்தாலும் அங்கே தான் வந்திருப்பாங்க. சரி, பிரச்சனை வேண்டாம், டிவியில் பார்ப்போம்னாலும் நம்ம பக்கத்து சோஃபாவில் வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி வந்து உட்காந்துருப்பாங்க. சில கலைகள் வந்து கூடவே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு அப்படின்னா, நான் கவனிக்கணும். அப்போ நான் கவனிக்கலைன்னு வரும்போது பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணும்போது உடனே பைபிளை தூக்கிட்டு போய், ஆண்டவரே, பிரச்சனை தீர்ந்ததும் போயிட்டு வாங்க ஆண்டவரே. திருப்பி பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், இந்த கலையால் உனக்கு தீமை இப்போதைக்கு இல்லை, இருக்கட்டும். ஆமென். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே நன்மைக்கு. 6வதாக, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த களையை ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, பிடுங்காத அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த களை இப்போ எதால காக்கப்படுது தெரியுமா? கோதுமையால் காக்கப்படுகிறது. கோதுமையால் காக்கப்படும் களைகள். தேசத்தை அழிக்கணும்னு தீர்மானிச்சிட்டார். ஆனால் ஒரு கோதுமை அந்த தேசத்தில் இருக்கு. யாரு தெரியுமா? நோவா. அந்த நோவா பேழை கட்டி முடிகிறது வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? ஆமே. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது துன்மார்க்கமாக இருக்கிறாங்கன்னா, நீங்கள் கோதுமையாக மாறிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சான்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் இந்த நீதிமானாகிய லோத்து இருக்கிறது வரைக்கும் சோதோமில் நியாய தீர்ப்பு இறங்கவே இல்லை. அந்த ஒரு கோதுமையால களைகள் காக்கப்பட்டது. எப்பொழுது அந்த சோதோமை விட்டு லோத்து செப்பரேட் பண்ணப்பட்டானோ, களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டானோ, அக்கினி இறங்கிட்டு.
நீதிமான் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். ஒரு தேசம் காக்கப்படுறதுக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளை தேவை. நாமே களையா மாறிட்டோம்னா ஆமென். சவுல் என்கிற களை தாவீது என்கிற கோதுமையால் காக்கப்பட்டு கொண்டிருந்தான். சவுலுக்கு அது புரியல. இந்த தாவீதை கூட வைக்காம துரத்திட்டு இருந்தான். தாவீது இனி சவுலோடு இல்லைங்கிற நிலைமை வந்தபோது சத்துருவின் பட்டயம், சத்துருவின் அம்பு சவுலை பிளந்தது. கோதுமையால களை காக்கப்படுது. ஆமென். சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? அவங்களும் கோதுமையா மாறட்டும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. நினிவே பட்டணம் ஃபுல்லா களை. ஒரு கோதுமையை அங்க கொண்டு போறதுக்கு ஆண்டவர் பட்ட பாடு. யோனா என்கிற கோதுமையை கொண்டு போட்டார் பாருங்க, அந்த களைகள் எல்லாம் கோதுமையா மாறிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். 40 days நம்பிக்கை தளர விடாதிருங்கள். உங்க கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் காக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் இது. கோதுமையால் காக்கப்படும் களைகள். ஏழாவதாக வித்தியாசத்தை உண்டு பண்ணும் அறுப்பு காலம். வித்தியாசத்தை உண்டு பண்ணும் அறுப்பு காலம். 30வது வசனத்தை வாசியுங்கள். அறுப்பு காலத்தில் இந்த அறுப்பு காலம் தான் உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தூதர்கள். அவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. தேவ கோதுமைக்கும் களைக்கும் இன்னைக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளில் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வெள்ளாடுகளுக்கும் செம்மறி ஆடுகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாட்கள் உண்டு. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நாட்கள் உண்டு. ஆமென். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது, மல்கியா 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 18வது வசனம், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர். வித்தியாசத்தை காண்பிப்பார். அதனால ஆண்டவர் சொல்லுவார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் எல்லாம் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன். அப்ப அநியாயம் செய்கிறவனுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார், நீதி செய்கிறவனுக்கு இன்னொரு காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய வருகை வித்தியாசத்தை உண்டு பண்ணும். கோதுமை செப்பரேட்டா, களைகள் செப்பரேட்டா. களைகள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும், கோதுமையோ களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். அந்த களஞ்சியம் தான் பரலோக ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம். அந்த பிதாவின் ராஜ்யத்திலே நீதிமான்கள் எப்படி இருப்பார்களா? சூரியனை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கோதுமையாய் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையாய், பொல்லாங்கனால் அல்ல மனுஷகுமாரனால் ராஜ்யத்தின் புத்திரராய் உருவாக்கப்படணும். நாம் அதே ராஜ்யத்தின் புத்திரரால தான் இந்த தேசம் காக்கப்படுகிறது. ஆமென். கிரேஸ் பீரியட் கூட்டி வழங்கப்படுகிறது. பேழை கட்டி முடிகிறது வர ஒரு டிராப் தண்ணி வராதபடி கர்த்தர் காத்தார். எப்பொழுது நோவா பேழைக்குள்ள போய் கதவு மூடப்பட்டதோ, தேசமே இனி நோவா வெளியே இல்லைன்னு வந்ததும் அழிவு. ஆமென். கர்த்தர் இந்த அதனால தான் பவுல் சொல்றார்,
இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க ஆசை உண்டு. அப்படி இருந்து நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம். நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நீங்க தேவனால் உருவாக்கப்படுறீங்கன்னா உங்கள் நிமித்தம் ஒரு கூட்டம் காக்கப்படுவதற்காகவே கர்த்தர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவின் கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். ஆமென். இயேசு ஆமென். 2 நிமிஷம் முடிஞ்ச அப்படி எழுந்து நின்று பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. இந்த பாடலை பாடி ஆமென் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆமே, நம்முடைய வாழ்க்கை அவரால் உருவாக்கப்படுவதாக. ஆமே, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோடலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கரடானவை சமமாகணும். ஒரே சத்தமாய் ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகொடா, நல்ல கனிகொடா, மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் ஓடப்படும். ஆமென். ஓரபா கரபா சதரபா லபதடரபா. ஆமென். ராஜா வருகிறார். Glory. ஆமென். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து பதரையோ அக்கினியில். ராஜா வரும்போது நடக்கும் காரியம். சபையே, ராஜ்யத்தின் புத்திரராய் உருவாக ஒப்புக்கொடு. ஆமென். ராஜா வருகிறார். Glory. ஆமென். இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து கோதுமை. ஆமென். பதரையோ அக்கினியால் உடரபா கரபா சந்தரபல வரபா உடரபா. ஓ ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு வருகிறார். இயேசு. ஆமென். இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். உருவாக்கப்பட ஒப்புக்கொடுங்க. ராஜா வருகிறார். சரபகரபலபதர. ஆமென். இயேசு வருகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள். Glory.
நேராகடோ, கரடானவை சமமாகடோ, கோணலானவை கரடா. ஒரு விஷயம், வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே ராஜ்யத்தின் புத்திரராய் என்னை உருவாக்குவீராக. ஆண்டவரே பொல்லாங்கனால் உண்டாக்கப்படக்கூடாது, பொல்லாங்கனால் உண்டாக்கப்படக்கூடாது. மனுஷகுமாரனா தேவகுமாரனா உருவாக்கப்படுகிறவனா எப்போதும் என்னை உம்முடைய கையிலே வைத்துக் கொள்ளும். நான் களையாய் காணப்படாதபடி கோதுமையாய் காணப்பட பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிக்க கர்த்தர் உருவாக்கி நடத்துவீராக. ஒவ்வொருவரை ஆட்கொண்டு இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசட்டும், உருவாக்கட்டும். உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன்.